இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டரில் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம், இஃப் x by 3 plus 1 comma y minus 2 by 3 equal to 5 by 3 comma 1 by 3, find the value of x and y. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரெண்டு கோஆர்டினேட் பேர்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்க முடியும், ரெண்டு கோஆர்டினேட் பேர்ஸ் ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்க முடியும், when their first elements are equal and the second elements are equal. Ordered pairல இருக்க ரெண்டு ஆர்டர் பேர்ல இருக்க first element ஈக்குவலாக இருக்கணும், செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ we can say that x by 3 plus 1 is equal to 5 by 3 and y minus 2 by 3 is equal to 1 by 3. Okay, so இப்போ இதை simplify பண்ணோம்னா x by 3 is equal to 5 by 3 minus 1 and this will become y equal to 1 by 3 plus 2 by 3, which is actually 3 by 3, that is 1. Okay, so x oda value paapoma. So x by 3 இந்த ரைட் சைடில் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 5 minus 3 the whole divided by 3 கிடைக்கும், which is x by 3 equal to 2 by 3, which means that x is equal to denominator இருக்க 3 ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3யும் denominator இருக்க 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா x ஓட வேல்யூ will get 2. We already found y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1 கண்டுபிடிச்சிருக்கோம். Therefore x equal to 2 and y equal to 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் சம், if the set A has 3 elements and the set B is equal to 3, 4, 5, then find the number of elements in A cross B. Okay, so A cross B அப்படின்ற கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்க கார்டினல் நம்பர்ஸ் பற்றி நம்ம என்ன பார்த்துருக்கோம், if cardinal number of A is equal to P and cardinal number of set B equal to Q, then we know that the cardinal number of A cross B will be P into Q இல்லையா. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, n of A is 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் ஏல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுக்கல, பட் அதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு செட் பியில் பார்த்தீங்கன்னா they have given a set. ஸோ இதில் வந்து நம்ம n of B கண்டுபிடிச்சோம்னா it has 3 elements, so n of B is also 3. okay, therefore n of A cross B is equal to n of A cross n of B, that is 3 into 3, which is 9 elements. So A cross B இந்த செட்டில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சம், if G equal to 7, 8 and H equal to 5, 4, 2, find G cross H and H cross G. Okay, so first வந்து what is A cross B? A cross B is all possible order pairs of x comma y such that x belongs to A and y belongs to B இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், ரெண்டு செட்லேயும் இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் பேர்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டோடதாகவும் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்டோடதாகவும் இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணோம். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ now we'll find what is G cross H. ஸோ நம்ம ஆர்டர் பேர்ஸில் G cross H அப்படின்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்கான ஆர்டர் பேர்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இட் ஷுட் பி ஃப்ரம் G. ஓகே, ஸோ நான் ஜியில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன், இதை வந்து ஹெச்சில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூடவும் பேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5, அடுத்து மறுபடியும் 7 4 கூட பேர் பண்ணுறேன், மறுபடியும் 7 2 கூட பேர் பண்ணுறேன். ஸோ ஹெச்சில் மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 7 வந்து நான் ஹெச்சில் இருந்து 3 எலிமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது ஜியில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டான 8 வந்து ஹெச்சில் இருக்க ஆல் 3 எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணுறேன். 8,4 அண்ட் 8,2. ஸோ ஜியில் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க முடியாது. அடுத்தது ஹெச் கிராஸ் ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும், ஜியில் இருக்க எலிமெண்ட்ஸ் செகண்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஹெச்சில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 எடுத்து ஜியில் இருக்க எல்லா எலிமெண்ட் கூடயும் நான் பேர் பண்ணுறேன். ஜியில் 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 5 7 கூடயும் 8 கூடயும் பேர் பண்ணுறேன். அதே போல் செகண்ட் எலிமெண்ட்டான 4 எடுத்து 7 கூடயும் 8 கூடயும் பேர் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டான 2 எடுத்து 7 கூடயும் 8 கூடயும் பேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து H cross G. இப்போது we can clearly see that they are not equal இல்லையா. ஸோ 7,5 அப்படின்ற ஆர்டர் பேர் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஆனால் 5,7 இருக்குது which is not equal இல்லையா. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 ஆர்டர் பேர் எப்போ ஈக்குவலாக இருக்கும், அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸும் செகண்ட் எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் G cross H and H cross G. Next, fourth sum. State whether each of the following statements are true or false. If the statement is false, write the given statement correctly அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா பீன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, M,Nன்னு. Qன்ற ஒரு செட்டில் N,Mன்னு 2 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் P cross Qவில் என்ன ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க, 2 ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க, M,N N,M அப்படின்னு 2 ஆர்டர் பேர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஸோ N of A N of P 2, N of Q 2, அப்போது N of P cross Q என்னவாக இருக்கணும், 2 into 2 மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா. பட் இங்கே நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, P cross Qவில் 2 எலிமெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ we can say this statement is false. ஓகேவா. ஸோ அப்போது இது ட்ரூவாக இருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னா என்ன எழுதணும், P cross Qவில் என்னென்ன கார்ட்டீசியன் ப்ராடக்டில் என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்குன்னு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு Mல இருக்க Pயில் இருக்க Mன்ற எலிமெண்ட்டை Qவில் இருக்க 2 எலிமெண்ட் கூடவும் நான் பேர் பண்ணுறேன். அடுத்து Pயில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டான Nனை Qவில் இருக்க 2 எலிமெண்ட் கூடயும் நான் பேர் பண்ணுறேன். So this is going to be my actual Cartesian product between P and Q. ஓகேவா. அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, if A and B are non-empty sets, then A cross B is a non-empty set of ordered pairs x, y such that x belongs to A and y belongs to B. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினிஷன் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. 2 non-empty செட்டுக்கு நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா we'll get a non-empty set of ordered pairs x, y such that first element ஆன x belongs to the first set and the second element ஆன y belongs to the second set B. So this is actually the definition of Cartesian product. So this statement is true. அடுத்தது third case பார்த்தீங்க அப்படின்னா if A equal to 1, 2, B equal to 3, 4, then A cross B intersection 5 is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. We know that 5 is a null set and எந்த ஒரு செட்டுக்கும் null செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், will get null set இல்லையா. So we know that B intersection 5 is equal to 5 because இது வந்து இன்டர்செக்ஷனோட null set law. ஓகேவா இது. ஸோ B intersection 5 is equal to 5, that is null set. ஓகே, by definition கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த 2 செட்டும் நான் எம்டி செட்டாக இருக்கணும். சப்போஸ் ஒரு செட் வந்து எம்டி செட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகிடும், நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் null set ஆகிடும். ஸோ திஸ் இஸ் பை definition of Cartesian product. If a set is crossed with a null set, we'll get the null set as output. So this statement is also true. Actually அதில் பார்த்தீங்கன்னா இந்த first statement மட்டும்தான் false.
first statement மட்டும்தான் false, இந்த statementum true. Okay, அடுத்து fifth sum. If a equal to minus 1 comma 1, find a cross a. So நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரெண்டு செட்டுக்கு நடுவுல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா will get ordered pair, and மூணு செட்டுக்கு நடுவுல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா will get ordered triplets இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்ற செட்டையே 3 times cross பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 தடவை எழுதிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஏன்ற இந்த ஒரே செட்டையே 3 times I'll write it down. minus 1 comma 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், a cross a கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க மைனஸ் ஒன்னுன்ற எலிமெண்ட் எடுத்து, செகண்ட் செட்டில் இருக்க மைனஸ் ஒன்னுன்ற எலிமெண்ட் எடுத்து, தேர்டு செட்டில் இருக்க ரெண்டு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுறேன். ஸோ ஐல் கெட் திஸ் ஆர்டர்ட் பேர் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க மைனஸ் ஒன்னுன்ற எலிமெண்ட்டையும் செகண்ட் செட்டில் இருக்க மைனஸ் ஒன்னுன்ற எலிமெண்ட்டையும் எடுத்து தேர்டு செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐல் கெட் தீஸ் டூ ஆர்டர் பேர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்ணி இதை தேர்டு செட்டில் இருக்க ரெண்டு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுறேன். ஸோ ஐல் கெட் minus 1 comma 1 comma 1. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து அது செகண்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூடவும் தேர்டு செட்டில் இருக்க ரெண்டு எலிமெண்ட் கூடவும் பேர் பண்ண போகிறோம். ஸோ வில் கெட் திஸ் as my order pair. அடுத்து ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டையும் செகண்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டையும் எடுத்து தேர்டு செட்டில் இருக்க ரெண்டு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுறோம். 1 comma 1 comma +1 -1 ஆல்ரெடி எழுதியாச்சு இல்லையா, +1. ஸோ இப்போது இதை செக் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா ஏ கார்டினல் நம்பர் என்ன 2. ஸோ a cross a ஓட கார்டினல் நம்பர் என்னவா இருக்கும், 2 into 2 into கார்டினல் நம்பர் will be 2 into 2 into 2 which is 8. Do I have 8 elements here? 1 2 3 4 5 6 7 8. Okay, so இதில் 8 elements இருக்கு. So this is going to be our a cross a அப்படின்ற செட். Next, sixth sum. If a cross b equal to set of a comma x comma a comma y comma b comma x comma b comma y, find a and b. Okay, so நம்ம என்ன பார்த்துருக்கோம், கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்க ஆர்டர் பேர்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செட் ஓடுது, செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் செட் ஓடுது. therefore செட் ஏல என்ன இருக்கும், இந்த ஆர்டர் பேர்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ், அண்ட் செட் பியில் என்ன இருக்கும், செகண்ட் எலிமெண்ட்ஸ் வித்தவுட் டூப்ளிகேட்ஸ் x, y, and again xும் yும் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை செட் ஏ அண்ட் செட் பி. அடுத்து seventh sum, let a equal to set of 1 comma 2 and b equal to set of 1 comma 2 comma 3 comma 4 and c equal to 5 comma 6 and d is equal to set of 5 comma 6 comma 7 comma 8. Verify that a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. Okay, ஸோ செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருவாங்க, a cross c is a subset of b cross d அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், ஃபர்ஸ்ட்டு we want b intersection c. ஸோ bன்ற செட்டுக்கும் cன்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். 1 comma 2 comma 3 comma 4 அப்படின்ற செட்டுக்கும் 5 comma 6 அப்படின்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் what we get, we don't have any common elements, so we get 5, that is empty set, null set. Okay, so இதை a cross b ஓட, so a ஓட cross பண்ணும்போது என்னாகும், we know that for a Cartesian product both the sets is to be non-empty sets. If either one of the set is an empty set, we get the Cartesian product as null set, that is 5. Okay, so this is going to be my LHS for first case. Okay, so இதில் ரைட் சைடுக்கு என்ன வேணும், I want a cross b, a க்கும் b க்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும்.
ஸோ ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் பியில் இருக்க ஒரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறேன் நான். 1, 2, 1, 3, 1, 4. அடுத்து 2, 1, 2, 2, 2, 3 and 2, 4. So this is going to be my A cross B அப்படின்ற செட்டு. அடுத்து A cross C அப்படின்ற செட் பார்த்தீங்கன்னா ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் சியில் இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணுறேன். ஸோ 1 5 கூடவும் 6 கூடவும் பேர் பண்ணுறேன். அகெயின் 2 5 கூடவும் 6 கூடவும் பேர் பண்ணுறேன். ஸோ வில் கெட் A cross C as 4 elements, 4 order pairs. ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். for this 1 and 2. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் காமனாக இருக்க ஆர்டர் பேர்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் காமனாக ஏதாவது ஆர்டர் பேர்ஸ் இருக்கா? இல்லை. 1, 5 இந்த செட்டில் கிடையாது, 1, 6 கிடையாது, 2, 5 கிடையாது, 2, 6 கிடையாது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் எதுவுமே காமனான எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை RHS. Hence we have verified, hence from LHS and RHS we have verified A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Okay, அடுத்து செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா A cross C ன்ற செட் கண்டுபிடிக்கணும். we have A cross C ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இங்கே 2ல் இருக்குது A cross Cன்றது. நான் என்ன பண்ண போகிறேன், B cross Dன்ற செட்டை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பியில் இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து டியில் இருக்க ஒரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ண போகிறோம். ஸோ 1, 5, 1, 6, 1, 7 and 1, 8. அடுத்து செகண்ட் எலிமெண்ட்டான 2, 5, 2, 6, 2, 7 and 2, 8. தேர்ட் எலிமெண்ட்டான 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. So this is going to be my B cross D. ஸோ நம்ம என்ன இப்போ செகண்ட் கேஸில் ப்ரூவ் பண்ணோம், A cross C அப்படின்ற செட்டு வந்து இந்த B cross D அப்படின்ற செட்டுக்கு சப்செட்டுன்னு ப்ரூவ் பண்ணோம். which means that A cross Bயில் இருக்க எல்லா ஆர்டர்ட் பேர்ஸும் B cross Dலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் 1, 5 எங்கே இருக்குது? ஸோ we have 1, 5 here and 1, 6 here, and the third element is third order pair is 2, 5. We will have it here, and the fourth element is 2, 6. We have it here. ஸோ அவ்வளோதான். A cross Cயில் மொத்தம் 4 ஆர்டர் பேர்ஸ் தான் இருக்குது. அந்த 4 ஆர்டர் பேர்ஸும் B cross Dலையும் இருக்குது. Therefore A cross C is a subset of B cross D. Okay, next 8th sum. Let A equal to 1, 2 and B equal to 3, 4. Write A cross B. How many subsets will A cross B have and list them. Okay, first என்ன கேட்டிருக்காங்க, A cross B என்ன அப்படின்னு சொல்லி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் பியில் இருக்க ஒரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுறோம். ஸோ வில் கெட் 1, 3 and 1, 4. செகண்ட் எலிமெண்ட்டான 2 எடுத்து 3 கூடயும் 4 கூடயும் பேர் பண்ணிங்கன்னா வில் கெட் this set as our Cartesian product between A and B. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை பாசிபிள் சப்செட்ஸ் கிடைக்கும் A cross Bக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்செட்ஸ் பாசிபிள் சப்செட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? பவர் செட் ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் how many எலிமெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்க பவர் செட்டோட ஃபார்முலா, if n of A equal to P, then if n of A equal to P, then we know that n of power set of A is
2 to the power pன்னு பார்த்தோம். அதே போல் n of a cross b is equal to p into q அப்படின்னா then we know that n of a cross n of power set of a cross b will be 2 into p power q. This is all possible subset for the Cartesian product a cross b இல்லையா? So therefore number of elements in number of subsets for a cross b will be 2 to the power number of subsets for a cross b is equal to 2 to the power of p into q, where n of a cross b is equal to p into q. Okay, so value substitute பண்ணலாமா? We know that n of a is equal to 2 and n of b is equal to 2. Therefore 2 to the power of, I just write this in the reasons, okay, since n of a is equal to 2 and n of b equal to 2, 2 to the power of 2 into 2, which is 2 to the power of 4. 2 to the power of 4 in 16. So 16 elements a cross b in a Cartesian product ka subsets கிடைக்குதான்னு பார்க்கலாமா? Okay, the power set for a cross b will be, okay, the all possible subsets. First நம்ம என்ன பார்த்திருக்கோம்? Null set is a subset of every set அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்தது ஒரு எலிமெண்ட்டும் இண்டிவிஜுவலாக இருக்க மாதிரி ஒரு சப்செட் கிரியேட் பண்ணலாம், ஒரு செட்டு கிரியேட் பண்ணலாம். ஓகே, 1,3 மட்டும், 1,4 மட்டும், 2,3 மட்டும், 2,4 மட்டும், அடுத்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் 1,3, 1,4, அடுத்து 1,3, 2,3, அடுத்து 1,3, 2,4, அடுத்து 1,4, 1,4ம் 1,3யும் ஆல்ரெடி செட்டாக இங்கே இருக்குது. ஸோ 1,4, 2,3 அப்படின்ற செட்டு, அடுத்த செட்டு 1,4, 2,4 அப்படின்ற செட்டு. ஓகே, அடுத்து 2,3, 2,3யை 1,3யோட பேர் பண்ண செட் இங்கே இருக்குது. ஆல்ரெடி ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, வெளியே எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து 2,3யை 1,4 கூட பேர் பண்ணது, 2,3யை 1,4 கூட பேர் பண்ண சப்செட் இங்கே இருக்குது. இது 2,3யை 2,4 கூட பேர் பண்ணி ஒரு செட் எழுதுகிறோம். ஓகே, ஸோ இப்போது ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் இருக்க மாதிரி செட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது 3 எலிமெண்ட் இருக்க மாதிரி எழுதணும். 1,3, 1,4 and 2,3 ஒரு செட்டு. 1,3, 1,4 and 2,4 அப்படின்ற ஒரு செட்டு. அடுத்து 1,3, 2,3 and 2,4 அப்படின்ற ஒரு செட்டு. மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இன்னும் 2 செட் வேணும். ஒரு செட் என்னென்னா இந்த அப்படியே இருக்கிற அப்படியே a cross bன்ற செட் இருக்கும். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸும் வச்சு ஒரு செட் இருக்கும். நம்ம இப்போ ஒரு எலிமெண்ட் மட்டும் மிஸ் பண்ணுறோம், ஒரு செட் மட்டும் மிஸ் பண்ணுறோம். அது மட்டும் என்னென்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இன்னொரு செட் பார்த்திங்க அப்படின்னா
first element, second element, first element, third element, fourth element pair பண்ணியாச்சு. first element, second element. okay. இப்போ second, third, fourth pair பண்ணி எழுதலாமா? 1, 4, 2, 3, 2, 4. என்ன செட்டு? 1, 4, 2, 3 and 2, 4. ஓகே, இந்த ஏற்கனவே எழுதியிருக்கோமான்னு பார்த்துருவோம். 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. செட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? 1, 4, 2, 3, 2, 4 இந்த செட் கிடையாது. 1, 3 இந்த செட் கிடையாது. இந்த செட் கிடையாது. இந்த செட்டு. ஓகே, இதுக்கப்புறம் இதை செகண்ட் எலிமெண்ட்டை தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலிமெண்ட் கூட பேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் செகண்ட் எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கூட பேர் பண்ணனா ஆல்ரெடி இருக்குது. தேர்ட் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு 3 கூட பேர் பண்ணது ஆல்ரெடி இருக்கும். தேர்ட் எலிமெண்ட்டை 1, 4, 2, 3, 2, 4 ஆல்ரெடி இருக்குது. 2, 4, 1, 3, 1, 4 ஆல்ரெடி இருக்குது. 2, 4, 1, 4, 2, 3, 2, 4, 2, 3, 1, 4. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட total possible number of subsets for the Cartesian product A cross B அப்படின்ற செட்டு. இது புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பவர் செட் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோமோ அதே தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பவர் செட்டில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பவர் செட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் வந்து எலமெண்ட்டாக இருந்திருக்கும். இங்கே நமக்கு ஒரு ஆர்டர் பேரும் ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் சப்செட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இந்த 16 பேர்ஸ் ஆஃப் 16 சப்செட்ஸ் தான் நமக்கு A cross B அப்படின்ற செட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு ஆல் பாசிபிள் சப்செட்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் 9. Let A and B two sets such that n of A equal to 3 and n of B equal to 2 if x, y, 1, y, 2 and z, 1 are in the Cartesian product A cross B. Find A and B where x, y and z are distinct elements அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க கிவனில் A cross கார்டினல் நம்பர் ஆஃப் செட் A வந்து 3, கார்டினல் நம்பர் ஆஃப் செட் B வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது A cross B நமக்கு மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 3 × 2 மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A cross Bயில் இருக்க 3 எலிமெண்ட் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, A cross B is set which has x, 1, y, 2 and z, -1 as 3 elements. இது இல்லாமல் இன்னும் 3 elements இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 elements நமக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனாலும் நம்மளை என்ன கேட்குறாங்க, A and B அப்படின்ற செட்டை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. We know that first pair of ordered pairsல இருக்க first elements எல்லாம் first set ஆடுது. இந்த கேஸில் Aன்ற செட்டோடது. ஸோ இதில் first elements பார்த்திங்கன்னா x, y, z இல்லையா? இந்த 3 எலிமெண்ட் தான். மீதி 3 ஆர்டர் பேரில் என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குதுன்னு தெரியாது. பட் we know that cardinal number for the set A is 3. இங்கே ஆல்ரெடி 3 எலிமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே எதுவும் இருக்க போகிறது கிடையாது. இதே தான் ரிப்பீட் ஆகி வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது செட் B பார்த்தீங்கன்னா we know that the second elements of the ordered pair are belongs to the second set in the Cartesian product இல்லையா? ஸோ இந்த ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்ஸ் 1 and 2 again 1 தான் ரிப்பீட் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர் ஃபார் த செட் B என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. So I already got my 2 elements. So this is going to be my set B. 9th sum புரிஞ்சுதா? Okay, next. 10th sum. The Cartesian product A cross A has 9 elements among which are found -1, 0 and 0, 1. Find the set A and the remaining elements of A cross A அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, A cross A அப்படின்ற செட்டோட கார்டினல் நம்பர் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ therefore n of A எவ்வளோ? we know that n of A cross B is equal to n of A cross n of B இல்லையா?
So that is P into Q. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே செட் தான் க்ராஸ் பண்ணுறோம். ஸோ என்னவாகும், A cross A is equal to n of A into n of A அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ which means that P into Q, sorry P into P, that is P square. Okay, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, P square is equal to 9ன்னு கொடுத்துருக்காங்க. Therefore we know that P is equal to 3. So Aன்ற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் equal to n of A. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, A cross Aல மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஆனால் 2 எலிமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. -1,0 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் 0,1 அப்படின்ற எலிமெண்ட்டும். இது இல்லாமல் இன்னும் 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 செட்டுக்கு க்ராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செட்டோடது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு செட் A, நான் A எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்க 2 ஆர்டர் பேர் தான். அந்த 2 ஆர்டர் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, -1,0 அப்படின்ற 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே எழுதியாச்சு. அடுத்து நமக்கு என்ன தெரியும், ஆர்டர் பேர்ஸில் செகண்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாம் செகண்ட் செட்டோடது அப்படின்னு தெரியும். ஓகே, இங்கே செகண்ட் செட் என்ன, இங்கே செகண்ட் செட் ஏவே தான். ஓகே, ஸோ இந்த செட் கூடவே நான் செகண்ட் எலிமெண்ட்ஸையும் வித்தவுட் ரிப்பீட்டேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, செகண்ட் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஆல்ரெடி எழுதியிருக்கோம், இன்னொன்று 1. ஸோ 1 இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ஆர்டர் பேரை வச்சு நமக்கு இந்த 3 எலிமெண்ட்ஸ் ஏன்ற செட்டில் இருக்குதுன்னு தெரியுது. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கார்டினல் பேர் ஆஃப் செட் ஏ என்னன்னு கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ we got all 3 elements for the set A. Now we have to find the remaining 7 elements. கேட்டிருக்காங்களே, ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A cross A அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ A cross A என்னவா இருக்கும், ஏன்ற செட்டு A cross பண்ணுறோம். ஸோ இது ஏன்ற செட்டு, நான் இன்னொரு தடவை ஏன்ற செட்டை ரிப்பீட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ராஸ் பண்ணோம்னா என்னகும், ஃபர்ஸ்ட்டு -1 செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணுவேன். ஸோ -1, -1, -1,0, -1,1. அடுத்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுறேன். 0, -1, 0,0, 0,1. அடுத்து தேர்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க தேர்ட் எலிமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுறேன். 1, -1, 1,0 and 1,1. So this is going to be my entire Cartesian product between the set A and set A. Okay, so இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A cross A அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு கிவனில் வந்து இந்த எலிமெண்ட்டும் 0,1ன்ற இந்த எலிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. So the remaining elements are, therefore remaining elements of A cross A are -1, -1, -1,1, 0, -1, 0,0, 1, -1, 1,0 and 1,1. 1, 2, 3, 4, 5, 6, 7 elements. ஓகே, ஸோ A cross Aல மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 எலிமெண்ட்ஸ் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ the remaining elements are these 7 elements. ஓகே, ஸோ exercise 2.1 முடிச்சாச்சு.